இந்த டிசீஸ் வராமல் தடுக்கிறது தான் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட இப்போ வந்து நம்ம ரஃப்பாக எடுத்துட்டோன்னா ஒரு அட்லீஸ்ட் 20-30% வந்து இந்த வியாதியை வந்து நம்ம வராமல் தடுக்கலாம். ஸோ அதுக்கு 2 வகையானது இருக்குது. ஒன்று வந்து விழிப்புணர்வு, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து நம்ம வந்து பேசிக் ரூட் லெவல், அதாவது ஸ்கூல் லெவல்லேருந்து ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு பெரிய மனிதன் ஆகிட்டான்னா அவன்கிட்ட போய் சொன்னால் அது வந்து எடுபடாது. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் காயல்பட்டினம்னு சொன்னீங்கன்னா அந்த காயல்பட்டினத்தில் உள்ள ஸ்கூலில் போய் இதை ஆரம்பிக்கணும். எப்படி அவங்கக்கிட்ட சொல்கிறது, எடுத்து சொல்கிறது, இந்த வியாதியினுடைய சில கார்சினோஜென்ஸ்ன்னு இருக்குது, எதனால் அந்த வியாதி வருதுன்றது சில இது தெரியும் நமக்கு. அந்த காரணங்களை ஃபஸ்ட்டு நிறுத்தினா ஒரு 20-30% இந்த வியாதியை வர விடாமையே தடுத்துடலாம். அடுத்தது ஏர்லி டிடெக்ஷன், அதாவது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறது. இதை ரெண்டையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 40-50% இந்த வியாதியை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் கேட்டிங்க 4 பேருக்கு வருது எங்கள் ஊரில் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 பேருக்கு வர விடாமல் தடுத்துடலாம். 2 பேருக்கு கட்டாயம் வந்துடும். இப்போ இந்த 2 பேரில் வர்றதில் வந்து 70% ஆஃப் த பீப்புளுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான், பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். 30% பேர் தான் குணமாவாங்க. ஸோ இது வந்து எனக்கு நீண்ட நாள் அனுபவம் இருக்குது இதில். ஸோ நான் நிறைய நோயாளிகளை ட்ரீட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியும், நான் ட்ரீட் பண்ணதில் அட்லீஸ்ட் ஒரு 30-40% தான் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். மீதி பேருக்கெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பாலியேஷன் தான். பாலியேஷன்னா அவங்க இருக்கக்கூடிய நாள் அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறதுக்கு எப்படி பண்ணுறோன்றது. ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த வியாதியை ஃபஸ்ட்டு வரவிடாமல் தடுக்கணும். அதுக்கு ஏர்லி அவேர்னஸ் கொண்டு வரணும். லேட் அவேர்னஸ் வந்து பிரயோஜனப்படாது. ஏர்லி அவேர்னஸ்ஸாக ஸ்கூலில் இருக்கும்போதே நம்ம போய் எடுத்து சொல்லணும், இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நம்ம தடுக்கணும். இதை தடுத்துட்டா இந்த வியாதி கிட்டத்தட்ட ஒரு 20-30% வராது அப்படிங்கிறதுக்கு நம்ம கட்டாயம் இது சொல்லலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான இது வந்து என்னோடது வந்து ஏர்லி இன்ஸ்டிகேஷன் அண்ட் அவேர்னஸ். அது நம்ம நாட்டில் இன்னும் வரல. ஸ்கூலுக்கு நம்ம போகல, நம்ம வந்து வெளியிலேயே சொல்லி கொடுத்துட்ருக்கோம் எல்லாருக்கும். அதை அவங்க புரிஞ்சு அவங்க மாறுறதுக்கு பல நாட்கள் ஆகும், அதுக்குள்ளே அந்த வியாதி வந்துடும். ஸோ சிறு வயதிலேயே இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்தால் இன்னும் நம்ம நல்லா இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்கள் கட்டுறதெல்லாம் எந்த விதத்துலையும் பெரிய வித பெனிஃபிட் கொடுக்காது சொசைட்டிக்கு. சொசைட்டி பெனிஃபிட் வந்து அதில் எதுவுமே வராது. ஸோ ஆரம்ப நிலையில் ஒரு 30-40% நம்மளால் கட்டாயம் இதை வந்து தடுத்து நிறுத்த முடியும். தேங்க்யூ வெரி மச்.